ஸ்ரீ அபிராமி அந்தாதி. முதலாவது பாடல். ஞானமும் நல் வித்தையும் பெற. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே. விநாயக பெருமானை வணங்கிய அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியை தொடங்குகிறார். தொடங்கும்போது அவர் தம் உள்ளத்தில் தேவியை தியானம் செய்கிறார். தேவியின் அங்க எழிலையும் திருவிளையாடல்களையும் அருட்பெருக்கையும் பிற பெருமைகளையும் விரிவாக 100 பாடல்களால் பாடுவதாக எண்ணியே இந்த நூலை தொடங்கியிருக்கிறார். முதலில் எம்பெருமாட்டியின் அழகு பிளம்பை சமுதாய சோபையை எண்ணி பார்க்கிறார். அவளுடைய திருமேனி பொலிவு பெற்று காட்சியளிக்கிறது. சூரியோதயமாகும் போது கீழ்வானம் வெளுத்து பிறகு ஒரே ஒரு ஒளிப்பரப்பு தோன்றுமே, அப்படி உள்ளம் முழுவதும் பரவிய செஞ்சோதி பிளம்பு தோன்றுகிறது. அபிராமி அந்தாதியின் உதயத்திலே அம்பிகையின் செம்மேனி சுடரும் உதயமாகிறது. அம்பிகையின் எழிலை எப்படி சொல்வது? இன்னபடி உள்ளது என்று சுட்டிக்காட்ட ஒண்ணாத ஜோதி உடையவள் அவள். ஆனாலும் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு. அதனால் ஓமைகளின் வாயிலாக சொல்லத் தொடங்குகிறார். அம்பிகையின் உருவம் ஒரே ஜோதிமயம், முழுவதும் செவ்வண்ண ஜோதி. செம்மை என்பது நம் நாட்டில் உயிர்த்தன்மையும் நிறைவையும் நேர்மையும் அழகையும் சேர்த்தியால் உண்டாகும் சோபையும் குறிக்கும் நிறம். அம்பிகை உயிருக்குயிராக பரிபூர்ண பொருளாக நேர்மையே உருவாக அழகுக்கொருவரும் ஒவ்வாதவளாக நல்லவற்றை சேர்த்து அருள் வழங்குபவளாக விளங்குகிறாள். அவளுடைய திருமேனிக்கு எதை ஓமை சொல்வது? உதய சூரியன் உலகின் இருளை ஓட்டுவது போல அம்பிகை அஞ்ஞான இருளை ஓட்டுகிறாள். சூரியன் உதயமானவுடன் நடுக்கத்தை தரும் பனி அகன்று போகிறது. அம்பிகையின் காட்சியினால் நடுக்கத்தை தரும் தாபத்திரயங்கள் ஒளிகின்றன. தாமரைகள் செங்கதிரவன் உதயமாகும் போது விரிகின்றன. அம்பிகையின் உதயத்தால் அன்பர்களின் இதய தாமரைகள் மலர்கின்றன. மக்கள் செஞ்சுடரோன் வந்தான் என்று துயில் நீங்கி முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அம்பிகையின் சமுதாய சோபையில் கலந்தவர்கள் தம்முடைய தாமச குணத்திலிருந்து நீங்கி விழித்து கொண்டு தம்முடைய தொழிலாகிய உபாசனையை செய்கிறார்கள். அதனால் உதிக்கின்ற செங்கதிர் என்று ஆரம்பிக்கிறார். உதய சூரியன் ஓமை பொருத்தந்தான். அம்பிகையின் உயர்வுக்கும் ஜோதி வடிவுக்கும் அது ஏற்றதாக அமைந்துவிட்டது. அடுத்ததாக உச்சி திலகம். திலகம் பொருத்தம், ஆனால் அது வைத்து கொண்டால் சில நேரத்தில் அழிந்துவிடும். எட்டாத செம்மை உதய சூரியன் என்று சொல்லிவிட்டு கரைந்து போகும் உச்சி திலகத்தை எவ்வாறு கூறுவது? அதனால் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாணிக்கம் என்று கூறுகிறார். முதலில் சூரியனை குறிப்பிடுகிறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் என்று திலகத்தை குறிப்பிடுகிறார். அடுத்தது உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். இப்போது மாணிக்கம் கடினமானதல்லவா? அம்பிகை மென்மையானவள். அவளுக்கு மென்மையாக ஒன்றை சொல்ல வேண்டுமே. மாதுளம் போது, மாதுளம் பூவை சொல்கிறார். அம்பிகையின் உபாசகர்கள் கோடானு கோடி பேர்கள். சிவபிரான் முதலிய தேவர்களும் பிறரும் அவளுக்கு அடியவர்கள். எப்போதும் அவள் அருகில் நின்று திருமகளும் மலைமகளும் சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியிருந்தும் அவர்கள் அப்பிராட்டியின் திருமேனி பேரழகும் முற்றும் கண்டு மனநிறைவடைந்தார்களா? மனம் அமைதியாக இருக்கும்போது அகந்தை அழிந்து நின்றபோது திருமகள் திரிபுர சுந்தரியை கண்கொண்டு பார்த்தாள். மின்னல் மின்னியது போல் அன்னையின் ஜோதி திருமேனி தோன்றியது. அதனால் மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி. மலர்கமலை என்றால் திருமகள். திருமகள் துதிக்கின்ற மின்கொடி என்று பாடினார். மேலும் அவர் தியானித்தார். மென்கடி குங்கும தோயம் என்று பாடினார். இப்போது திருமேனி முழுவதும் பறந்து படிந்த குங்கும தோயம் ஒன்றுக்கொன்று இணைந்ததாக இருக்கிறது. இது சரியான உவமை என்று தோன்றியது. குங்குமப்பூ கரைத்த குழம்பு நீரை சொல்லலாம் என்று மென்கடி குங்கும தோயம் என்று குறிப்பிடுகிறார். ஒன்றை மூன்று முறை சொல்வதனால் உறுதி உண்டாகும். இங்கே ஒட்டிக்கு இரட்டியாக அம்பிகையின் திருமேனிக்குரிய ஓமைகள் 6 சொல்லி இருக்கிறார். அதை நாமும் உணர்ந்து அம்பிகையை மனதில் வைத்து இதை சொல்லுவோம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது
மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழு துணையே. இப்படி இருக்கும் அபிராமி எனக்கு எப்போதும் துணையாக இருப்பாளாக என்று முதல் பாடலில் குறிப்பிடுகிறார்.